யாருமே இல்லைங்க. எந்த மனுஷனுடைய ஹெல்ப் இல்லை எனக்கு. கவலைப்படாதீங்க, உங்களை தேடிதான் இன்னைக்கு ஆண்டவர் வந்திருக்கார். 38 வருஷமா இருக்கிற அந்த மனுஷனை தேடி இயேசு வருகிறார். பாத்தீங்களா, நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிற தெய்வம். மனிதர்களும் உறவுகளும் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறதான அந்த மனுஷனை நோக்கி என் தேவன் வருகிறார். அவர் வந்து என்ன செய்கிறார், அந்த மண்டபத்துல நிறைய பேஷண்ட் படுத்திருப்பாங்க இல்லையா, வியாதிக்காரர்கள் இருப்பாங்க. ஆனா யாருக்கு உதவி வேணுமோ, யார் அவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களை தேடி ஆண்டவர் வருகிறார் இல்லையா. ஆண்டவர் தேடி போய் அந்த மனுஷனை என்ன செய்கிறார், பார்க்கிறார். எந்த ஒரு மனுஷ சுகத்தையும் அற்புதத்தையும் விரும்புகிறானோ அவனை தேடிதான் என் தேவன் வருவார். அந்த மனுஷனை போய் என்ன செய்கிறாரு, முதல்ல பார்க்கிறார், இரண்டாவது விசாரிக்கிறார். உனக்கு இது விரும்புறையான்னு கேட்கிறார். இங்க பாருங்களேன், இது நீங்க பேசுறப்ப இல்ல படிக்கிறப்ப நமக்கு ஒரு இத்தனை வருஷமா அந்த மனுஷன் உடம்பு முடியாம படுத்திருக்கிறாரு, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவருக்கு தெரியாதா? இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட ஆர்குமெண்டா தான், என் சிச்சுவேஷன் தெரியாதா, நான் கேட்டாதான் என்ன ஹெல்ப் பண்ணுவார? கண்டிப்பா அப்படிதான் பண்ணுவார். நீங்க என்ன விரும்பி கேட்கிறீங்களோ அதான் நடக்கும். சில பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, நாங்க ஜெபமே பண்ண மாட்டோம். ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் என்னை உருவாக்கினாரே. எங்க படைத்த உங்களுக்கே அவ்வளவு இருக்கிறப்ப படைத்தவருக்கு எப்படி இருக்கும்? நமக்கு என்ன தேவையோ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறாயா அப்படின்னு போய் அந்த மனுஷன்கிட்ட கேட்கிறாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? இந்த காலை வேளையில உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ விரும்புறியா? நீங்க பரிசுத்தமாக விரும்புறீங்களா? நீங்க ஆசீர்வாதமா இருக்க விரும்புறீங்களா? நீங்க விடுதலையாக விரும்புறீங்களா? நீங்க இந்த பாவத்தில இருந்து வெளியில வர விரும்புறீங்களா? பரிசுத்தத்தோடு வாழ விரும்புறீங்களா? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா, விரும்புறீங்களா? நீங்க எதை விரும்புறீங்களோ அதை தான் ஆண்டவர் செய்வார். அப்போ எதை நாம் விரும்புகிறோம் என்பதில் யாருடைய கையில் இருக்கு? நம்ம கையில இருக்கு. அவர் 38 வருஷமா கிடக்குறாரு, உதவி செய்ய ஆதரவு இல்லாம. ஆனா அங்க போயும் கூட அவர் என்ன கேட்கிறாரு, அவரா வந்து சுகம் கொடுத்தரல, அத கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும், நீ விரும்புறியாப்பா? அருமையான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு நீங்கள் எதை விரும்புகிறீர்கள், எதை கேட்கிறீர்கள்? கேட்கிறதுலயும் விருப்பத்திலையும் ஞானமாய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை நேரத்துல ஆண்டவரே நான் இதை விரும்புகிறேன் என்று நீங்கள் கூப்பிடுங்கள். அன்றைக்கு 38 வருஷமாய் கடந்த அந்த மனுஷனை நாடி தேடி போன தேவன் இன்றைக்கு உங்களையும் தேடி வந்திருக்கிறார். அதனால்தான் இந்த செய்தியை உங்க காதுக்கு கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை. God bless you.